லாட்டரி கெஸ்ஸிங் டுடே ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங். அதாவது விண்மீன் லாட்டரியில் ரிசல்ட்டை முடித்த கெஸ்ஸிங்கை வச்சு தான் நம்ம அடுத்த கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? விண்மீன் லாட்டரியில் என்ன வச்சானா வச்ச நம்பர் ஏ போர்டு 7, பி போர்டு 6, சி போர்டு 5. ஓகேங்களா? இதை வச்சு என்ன நம்பர் முடிச்சிருக்கான், எப்படிலாம் இவன் எடுத்திருக்கான், எப்படி உள்ளே கொண்டு வந்திருக்கான் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்த் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு வந்து ஹைலைட்டான ஒரு நம்பர். ஏ போர்டு வந்து நம்ம ஒரு ரொட்டேஷன் நம்பர்னே நம்ம சொல்லிக்கலாம். ரொட்டேஷன் நம்பர்னா மறுபடியும் எதிர்பார்க்காம வந்த நம்பர்னா அதில் 7 வந்து ஃபஸ்ட்டு நிற்கிற ஒரு சில நம்பர் தான். இந்த மாதம் நான் சொன்ன மாதிரியே தான். அதாவது நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதம் ரொட்டேஷன்லேயே நம்பர் அடிச்சுக்கிட்டே இருக்கான். 2 நம்பர் பழைய நம்பர், 1 நம்பர் புது நம்பர், அப்படி தான் அடிப்பான். ஓகேங்களா? அதாவது அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 237. அதே இது அப்படியே சி போர்டில் வச்ச 7 அப்படியே விண்மீன் லாட்டரிக்கு ஏ போர்டில் உள்ளே கொண்டு வந்துட்டான். பார்த்துக்கிட்டீங்களா? அப்படியே மாறி மாறி வருது. அதாவது நிர்மல் லாட்டரியில் ஏ போர்டில் 7 வந்துச்சு, காருண்யாவில் ஏ போர்டில் 7 வந்துச்சு, இப்போ அப்படியே அக்ஷயாவில் சி போர்டில் 7 வந்துச்சு, அப்படியே அடுத்து விண்மீனில் ஏ போர்டில் 7 வந்துருக்கு. நாளைக்குமே ஏ போர்டு 7ல் இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இப்போ வாங்க நாளைக்கு வாய்ப்புடைய அதிகபட்சம் என்னென்ன நம்பர்ன்றதை நம்ம பார்த்துருவோம். இந்த மாதம் இந்த 7, 6ன்றது அதிகமாகவே உள்ள இறங்குன ஒரு சில நம்பர் தாங்க. இப்போ ஏ போர்டு 7 வச்சு முடிச்சிருக்கான். அந்த 7நாலே ஃபஸ்ட்டு சீக்கான ஒரு நம்பர் இதுதாங்க. ஃபஸ்ட்டு 7 வச்சு இறங்குற ஒரு நம்பர் 2. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் 2 ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான் கொடுப்போம். அதில் 2 நம்பரில் 1 நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆயிரும். இனிமேல் டெய்லி மெம்பர்ஷிப்பில் ஆல் போர்டு கெஸ்ஸிங் 2 மணிக்கெல்லாம் வந்துடும். அதனால் நீங்கள் தைரியமாக எடுத்து நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணிக்கலாம். ஒன்றும் பயம் இல்லை. இனிமேல் மெம்பர்ஷிப்பில் வர்ற கெஸ்ஸிங் டெய்லி ஒரு 1 வீக் நம்ம வந்து வீடியோ எதுவுமே பண்ண முடியலை. நம்ம இங்கே வெளியே பயணத்துக்கு வெளியே கிளம்பிட்டனால வீடியோ எதுவும் போட முடியலை. இனிமேல் வீடியோ டெய்லி கண்டினியூவாக வந்துடும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதாங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனிமேல் டெய்லி ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் ஒரு நம்பர் சூப்பரான தரமான ஒரு வின்னிங் நம்பர் நம்ம எடுத்து சும்மா தட்டி தூக்குறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க ஏ போர்டு 7 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 2. அதுக்கு அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 4. 4க்கு அடுத்தாப்புல இறங்க வேண்டிய ஒரு சில நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 7க்கு 7 இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதாவது ஏ போர்டு 7 இந்த மாதம் மோசமான ஒரு நம்பர்னு சொல்லிக்கலாம். ஏ போர்டில் 7 வந்து பயங்கரமாக பலவிதமாக இறங்கிருச்சு. அதில் ஒரு நம்பர் தான் ஹைலைட்டே இறங்கின ஒரு சில நம்பரில் இறங்கின ஒரு நம்பர் தான் ஏ போர்டில் 7. அதனால் எல்லாருமே கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், கவனமாக ப்ளே பண்ணுங்கள். சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துடாமல் ப்ளே பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை தெளிவுடன் கூறுகிறோம். ஏ போர்டு 7 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 2, இல்லைன்னா 4, இல்லைன்னா 7. அடுத்து பி போர்டு. பி போர்டை பொறுத்தளவு வச்சிருக்க ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6. 6 வச்சு முடிச்சிருக்கான். இதில் நீங்கள் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ், 2 3 டிஜிட் பாக்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வின்னிங் வரவங்களுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு மெம்பர்ஷிப் பேக் அண்ட் பெர்க்ஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு சேனல் சார்பாக ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களது கெஸ்ஸிங் ஏபிசிபிசி கமெண்ட் பண்ணலாம், 3 டிஜிட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணலாம், ஏ போர்டு இண்டிவிஜுவல் கமெண்ட் பண்ணலாம். வாங்க இப்போ பி போர்டு 6 வச்சு எடுக்க வேண்டிய ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 1 தாங்க. 1 வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நம்பர். அடுத்த நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4. அதாவது பி போர்டு 6 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வாய்ப்புள்ள ஒரு நம்பர்னா 1. அந்த ஒரு 1 நம்பர் வந்து சோல்டோ, இல்லைன்னா நம்பர் எரரோ, இல்லைன்னா மிஷின்லேயே முன்னாடி இறங்கிருச்சுன்னா அதுக்கு அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4. அதாவது பி போர்டு 6 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 1, இல்லைன்னா 4. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இறங்க வேண்டிய ஹைலைட்டான ஒரு சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 8.
அதாவது பி போர்டு 6 வச்சு 1 இல்லைன்னா 4 இல்லைன்னா 8 அவ்வளோதாங்க ஆட்டம். ஆட்டம் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். பி போர்டு 6 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 148 மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சி போர்டுக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு உங்களது 3 டிஜிட் பாக்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சி போர்டு 5 வச்சு முடிச்சிருக்கான். இந்த 5 வச்சு முடிச்சாலே அடுத்து எப்படி இறக்குவான்றத ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கும். 5 வச்சு முடிச்சிட்டாலே ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு பவர் நம்பர் ஃப்ளிப் நம்பர் 0 தான். பவர் அண்ட் ஃப்ளிப்னு பார்த்துக்கிட்டாலே 0 தான். அது ஓப்பன் ஆகாம சொல்லிக்கலாம். அதனால 5க்கு ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 0. அதுக்கு அடுத்தாப்புல எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 3. அதாவது சி போர்டு 5 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 0 இல்லைன்னா 3. அதுவும் இல்லாத பட்சத்துக்கு என்ன இறங்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹைலைட்டா ஒரே நம்பர் என்னன்னா 6. அதாவது சி போர்டு 5 வச்சு இறங்க வேண்டிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 0 இல்லைன்னா 3 இல்லைன்னா 6. அதுதான் ஆட்டமே இதில் தான் இருக்கும். அதனால கவனமாக ப்ளே பண்ணுங்க, லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க, சேஃபாக ப்ளே பண்ணுங்க. யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாங்க என்னோட ஆல்போர்டு கெஸ்ஸிங் ஏபிசி உரிய ஒரு ஆல்போர்டு 7, 6, 5 வச்சு முடிச்சிருக்கான். இந்த 7, 5, 6 வச்சு முடிச்சனால நம்மளோட ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 8, 0 ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 8. அதுக்கு அடுத்தாப்புல இறங்க வேண்டிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 0. அதுக்கு அடுத்தாப்புல என்ன நம்பர் ஒரு சான்சஸ் உள்ள ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 4. 804 அதாவது ஆல்போர்டு இது முக்கியமாக கவனமாக பண்ணிக்கோங்க. 804 ஆல்போர்டில் முக்கியமாக இறங்க வேண்டிய ஒரு நம்பர். இதையே நீங்கள் பாக்ஸுக்கு கூட ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு அதிகபட்சமாக ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர்னா அது இதுதான். அதனால கவனமாக லிமிட்டாக சூப்பராக தைரியமாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஆல்போர்டு கெஸ்ஸிங் நம்ம எப்பயுமே ஒரு சில தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம ஃபார்ம் பண்ணி எடுப்போம். அதோட எடுக்கிற ஒரு விதமே வேற மாதிரி இருக்கும். யாரும் ட்ரை பண்ணாதான் நம்ம ட்ரை பண்ணி எடுப்போம். நம்ம ஒரு விதமாக ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எடுக்கிற ஒரு விதமே அப்படிதான். நம்ம நம்மளோட முயற்சியே வேற மாதிரி இருக்கும். அதை நோக்கி தான் போவோம். எனி கெஸ்ஸிங் ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சுனால அது என்ன பேட்டர்னில் உள்ளே வந்திருக்கு, இப்படிலாம் அடிப்பான்றதை நம்ம கவனித்து லிமிட்டாக தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இப்போ வாங்க ஆல்போர்டு 804 கவனமாக பார்த்துக்குங்க. என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களது கெஸ்ஸிங்கை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 3 டிஜிட் பாக்ஸ் 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் என்னன்னா என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்லிடுறேன். உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? 19ஆம் தேதிக்குரிய ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரி ட்ரா நம்பர் 407க்குரிய ஒரு கெஸ்ஸிங். என்னோட கெஸ்ஸிங் 783. என்னோட ஃபர்ஸ்ட் கெஸ்ஸிங் 783 இதாங்க என்னோட கெஸ்ஸிங். இதை நீங்கள் வந்து பாக்ஸாக போட்டு கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். 783. அடுத்து அதிகபட்ச வாய்ப்புடைய ஒரு சில நம்பர்ல முக்கியமான நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 041 அதாவது ஹைலைட்டாக இருக்கிறது. இதை வந்து நீங்கள் பாக்ஸாக யூஸ் பண்ணி விளாண்டா மட்டுமே தான் நம்மளோட ப்ராஃபிட் வந்து சேரும். அதாவது 041 நான் சொன்ன என்னோட 2 3 டிஜிட் பாக்ஸை நான் கொடுத்துட்டேன். உங்களது 3 டிஜிட் பாக்ஸை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?
இப்போ அடுத்து வர்றதுக்கான வாய்ப்புடைய ஒரு ஏபி ஏசி இது ரெண்டு மட்டும் சொல்லிட்டு வீடியோ முடிச்சிடுறேன். ஏபி பார்த்துக்கிட்டிங்கன்னா 76ல் முடிச்சிருக்கான். 76 வச்சு முடிச்சனால அவன் என்ன கொண்டு வருவான், என்ன கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2, 3க்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 1, 9க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குன்றத இந்த இடத்துல நான் தெளிவாக சூப்பராக தரமாக உரையாடி கொள்கிறேன். ஏபியை பொறுத்தளவு 76 வச்சு இறங்க வேண்டிய ஒரு சில நம்பர் 2, 3 இல்லைன்னா 1, 9 இது மட்டும்தான். மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒரு இதில் ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் நம்மளை வந்து சேரும். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஏபி இப்போ 76 வச்சு பார்க்குறது 23 இல்லை 19 இதை வச்சு வர்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி 65 அதாவது 65 பிசி 65 வச்சு என்னென்ன நம்பர்லாம் இறங்குன்றத இப்போ ஒரு கணிப்பில் நம்ம பார்த்துருவோமா? வாங்க. ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 40. அதாவது பிசி இறங்கக்கூடிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 40. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 77. பிசி 65 வச்சு இறங்க வேண்டிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 40 அல்லது 77 இதுதாங்க பிசிலேருந்து இறங்க வேண்டிய ஒரு கணிப்புகள். அடுத்து ஏசி மட்டும் பார்த்துட்டு வீடியோவை முடிச்சிடுவோம் வாங்க. ஏசி 75. ஏசியை பொறுத்தளவு கணிப்பு ஃபுல்லாக எங்கேயோ தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 18. அதாவது ஏசியை பொறுத்தளவு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 75லேருந்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 18. அப்படி இல்லைன்னா 10. ஏசிக்கு உண்டான ஒரு கணிப்புகள் 18 இல்லைன்னா 10. இதுதாங்க வர்றதுக்கான வாய்ப்புள்ள அதிகபட்ச கணிப்புள்ள ஒரு நம்பர்னா இதுதான். ஏசியை பொறுத்தளவு 18 இல்லைன்னா 10 இதுதான். டிஸ்க்ளைமர். ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறோம். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி மக்களே. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.